வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. குருஜிக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். 1958 குருஜி திருப்புகள் ஆரம்பித்தார், சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். டெல்லிக்கு அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்திருக்காரு. ஆனால் அவரை நேர சந்தித்து நான் திருப்புகள் கற்றுக்கிருந்தது அவரை பார்த்ததே 1968 தான். அதுக்கப்புறம் திருப்புகழுக்கு பஜனைக்கு போகணுன்ற ஆசை உண்டு மனசில். ஆனால் பக்கத்தில் பயமும் இருந்தது, நமக்கு தமிழ் வருமா வராதான்னு. எப்படியோ ஒரு தடவை போக நேர்ந்தது, அவரோட பஜனையும் கேட்க நேர்ந்தது. கேட்டத்துலேருந்து அது நல்லா பசு மறுத்தானி மாதிரி என் மனசில் பதிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த பஜனையும் நான் விட்டதே கிடையாது. பஜனை போது அவர் பாட்டு மாத்திரம் சொல்லிக் கொடுக்க மாட்டார், எப்படி நடந்துக்கணுன்றதையும் சொல்லிக் கொடுப்பாரு. அதாவது அன்பு, அவிரோதம், சமத்துவம், சுகதுக்க பேதமின்மை, இதெல்லாம் அப்படி நடக்கணும். நம்ம மனசில் வருண திருப்பூர் பாடினா போகாது அப்படின்னா அதன்படி நடக்க ஆரம்பித்து எனக்கே தெரியுது நான் எவ்வளோ முன்ன விட எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்றது எனக்கு அப்படி தெரியுது. இப்படியே இருக்கும்போது 69 வருஷம் 1969 வருஷம் எங்களுக்கு சில்வர் ஜூப்ளி கல்யாண பஜனை ஒன்று வச்சுட்டு ஆற்றுல ரொம்ப பிரமாதமாக நடத்தினார். நிறைய பேர் வந்திருந்தா நல்ல பயபக்தியோடு பண்ண பஜனை நல்லா நடந்தது. இல்லை திருப்தி, எனக்கு பரம திருப்தி. 1982 வருஷம் கனடாவுக்கு இமிக்ரெண்ட்டாக வரும்போது அவரை நமஸ்காரம் பண்ணினோம். போங்கோ அமெரிக்காவுக்கு திருப்புகள் அம்பாசிடராக போங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். இந்த ஊருக்கும் வந்தோம். ஒரு மாதிரி மனுஷால் தெரிஞ்சின்ற அப்புறம் எனக்கு திருப்புகள் தெரியும், நானும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே பிறகு சில பேர் கற்றுண்டா. முதல்ல கொஞ்சம் பேர் ஆரம்பித்து அப்புறம் நிறைய பேர் சேர்ந்தால் வாரத்தில் ஒரு கிளாஸ்னு ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் மாதத்தில் ஒரு கிளாஸ் தான் நடக்கிறது. அது எல்லோரும் கற்றுண்டா. நல்ல நாட்கள், அதாவது சஷ்டி, கிருத்திகை, வைகாசி விசாகம், அருணகிரிநாத விழா, இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் வச்சு பஜனை பண்ணுறோம். எல்லோரும் வரவும் வராதுக்கு. யாராவது விசேஷங்கள் நடந்தால் அதுலேயும் போய் நாங்கள் பஜனை பண்ணுறோம். அப்புறம் அவரை எல்லோரும் அவரும் கனடாவுக்கு வர நேர்ந்தது. ஒரு தடவை அவரை வரச்சோம். அப்போ இங்கே சுற்றுப்பட்ட ஊர்களெல்லாமும் போகணும், கனடாலேயும் போகணும், அமெரிக்காவுக்கும் போய் வாஷிங்டனில், சிகாகோவில், பஃப்லோலாம் போய் பஜனை பண்ணினோம். இப்போ நிறைய பேரே அங்கெல்லாம் எல்லோரும் பாட ஆரம்பித்தாச்சு. 25 வருஷம் ஆச்சு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து. அதை இந்த ஊரில் பெரிய கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் இருக்குது, அது முருகன் சன்னதி இருக்குது. அதில் அந்த அந்த நாளை 25 காசு கொண்ட ஒரு தங்க மாலையை, 25 திருப்புகள் பதிந்த தங்க மாலையை சுவாமிக்கு அணிவிச்சா. அந்த 25 அதில் பதிஞ்சு இருக்கிற 25 பாட்டுகளையும் வைத்து பஜனையும் பண்ணினோம். அதுவும் அந்த விழாவும் ரொம்ப நல்லா நடந்தது. இப்பொழுது குருஜி இந்தியாவில் கிளாஸ் ஆரம்பித்து 50 வருஷம் ஆகுது. அது அந்த நன்னா கொண்டாட போகிறா, அதுவும் பெருசாக தான் கொண்டாட போகிறா. வரணும், பார்க்கணும்லாம் ஆசை இருக்குது. ஆனால் உடம்பு அதுக்கு இடம் கொடுக்காது போல இருக்குது. இருக்கிற இடத்துல இருந்து அதெல்லாம் அனுபவிச்சுக்கலான்னு அப்படின்னு வச்சுருக்கேன். நாங்கள் கனடாவில் இருக்கும்போது சுப்புடு, பாரியர், கீரன் இவ எல்லோரும் வந்திருந்தால் நாங்கள் பாடுறதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. குருஜி பற்றி 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினார். எங்களுக்கும் பெருமையாக இருந்தது. குருஜியும் மாமியும் சேர்ந்து இந்த நல்ல காரியத்தை நடத்தின்னு இருக்கா. அவளுக்கு பகவான் திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் இந்த தொண்டு புரியும்பாதி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய சொல்ல நிறுத்திக் கொள்கிறேன்.